வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி ரிவ்யூ தியேட்டர்ல எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஹாப்பி ராஜ். இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல கவலை எதுக்கு, ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு ஹீரோவோட கதையை வாங்க பார்ப்போம். படத்தோட நாயகன் ராஜ். அவருக்கு ஒரு கொள்கை, என்ன நடந்தாலும் சரி, எப்பவும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். ஆனா அவரோட வாழ்க்கையில அடுத்தடுத்து வர்ற சில பிரச்சனைகள் அவரோட இந்த பாசிட்டிவ் எண்ணத்தை எப்படி சோதிக்குது, அந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் அவர் எப்படி சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாரு. இதுதான் படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி படம் முழுக்க ஒரு நல்ல வைப் இருக்கு. கதையில வர்ற பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாருக்கும் ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குது. காமெடி, படத்துல வர்ற காமெடி சீன்கள் ரொம்ப இயல்பா இருக்கு. சிரிப்புக்காக திணிக்கப்பட்ட காட்சிகள் இல்லாம கதையோட சேர்ந்து வர்ற காமெடி ரசிக்க வைக்குது. நடிப்பு, ஹீரோவோட அந்த துருதுருப்பான நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். மத்த கேரக்டர்ஸும் அவங்கவங்களுக்கு கொடுத்த வேலையை அழகா செஞ்சிருக்காங்க. மியூசிக், பாடல்கள் எல்லாமே ரொம்ப மெலோடியா, கேக்குறதுக்கு இனிமையா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், மெதுவான திரைக்கதை. சில இடங்கள்ல கதை ரொம்ப மெதுவா நகருது. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கலாம்னு தோணுது. பழக்கமான கிளைமேக்ஸ், முடிவு இப்படித்தான் இருக்கும்னு நம்மால ஓரளவுக்கு கணிக்க முடியுது. பெரிய ட்விஸ்ட் எதுவும் இல்லாம ஒரு பிளைனான முடிவா இருக்கு. மொத்தத்துல ஹாப்பி ராஜ் இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த படத்தை தேர்ந்தெடுக்கலாம். மனசுக்கு ஒரு இதமான அனுபவத்தை தரும். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கும் ரேட்டிங்ஸ் 5க்கு 3. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் மூவி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தமிழ் மூவி ரிவ்யூகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.